Hello friends, இந்த வீடியோவில் நம்ம காமன் போர்ட்டல் GST அப்படின்னு சொல்லிட்டாலே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து அதை ஒர்க் பண்ண வைக்கல. GST Common Portal அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா கூகுளில் தாராளமாக GST Common Portal அடிச்சிங்கன்னா வந்துடும். நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த காமன் போர்ட்டல் அதில் என்னென்ன பண்ணலாம் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூசஸ் ஆஃப் காமன் போர்ட்டல் அதான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு GST ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எடுக்க ஆசைப்பட்றீங்க, இல்லை உங்களுக்கு எடுக்கணுங்கிற கட்டாயம் வந்துருச்சு. அந்த கேஸில் நீங்கள் வந்து ஒரு GST ஆஃபீஸ்லையோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல்கிட்டையோ போய் கேட்க தேவையில்லை. இந்த GST போர்ட்டல் போய் நீங்கள் வந்து GST ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. தாராளமாக பண்ணலாம். யாருனாலும் இந்த GST ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாம். ஏன்னா வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற ஆப்ஷன் இருக்குங்கும் போது உங்களுக்கு கம்பல்ஷன் ஆகணுங்கிற அவசியமும் கிடையாது. இது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். அடுத்து ஃபைலிங் ரிட்டர்ன்ஸ். ஃபைலிங் ரிட்டர்ன்ஸ்னால் இப்போ நீங்கள் GST ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டீங்க. எடுத்ததுக்கப்புறம் மாதம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் GSTயில். ஏன்னா எடுத்துகிட்டு சும்மா வச்சுருக்கக்கூடாது, நில் ரிட்டர்னாச்சும் ஃபைல் பண்ணணும். அந்த கேஸில் நமக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு எங்கே போய் பண்ணணும்னு கேட்டால் அதுக்கான ஒரு போர்ட்டலும் இதே போர்ட்டல் தான். சேம் போர்ட்டலில் ரிட்டர்ன் ஃபைலிங் ஆப்ஷன் இருக்குது. இதே போர்ட்டலில் போய் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமிங் ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸஸாக டேக்ஸ் கட்டிட்டீங்க, இல்லைனா ஐடிசி கிளைம் பண்ண வேண்டியது இருக்குன்னா அதெல்லாம் வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேங்க்கில் போய் எனக்கு காசை கொடு, இல்லை ஒரு சப்ளைட்டு போய் என்னோட காசை கொடுன்னு கேட்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கரெக்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஐடிசி வந்து இதில் வந்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர், எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர்னு நிறையா இருக்குது நம்ம காமன் போர்ட்டலில். அந்த போர்ட்டலில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லெஜருக்குள்ளே ரீஃபண்ட் வந்துடும். அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இந்த GST போர்ட்டலில் இருக்குது. இது 3 பேசிக் ஃபங்க்ஷன். இந்த இவே பில் போன வருஷம் தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஜெனரேட்டிங் இவே பில் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குட்ஸை இன்டர் ஸ்டேட், இப்போ தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கோ சென்னை வேறு ஸ்டேட்டுக்கோ வந்து கொண்டு போகிறதுக்கு இன்வாய்ஸு டேக்ஸ் ரிசிப்ட் மட்டும் இருந்தால் பத்தாது. அது போக எக்ஸ்ட்ராவாக இவே பில் அப்படிங்கிற ஒரு பில் இருந்தால் தான் நம்ம வந்து வேறு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு குட்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட்டு போக முடியும். அந்த இவே பில்லுக்கு வந்து ஆனால் என்ன சொல்கிறது, நிறைய டைப்ஸ் இருக்குது. டன் கணக்கில் இப்போ வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் வெஹிக்கிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து வந்து இவே பில்லோட ருப்பீஸ் அண்டு வேல்யூ மாறும். அதெல்லாம் நமக்கு இவே பில் லெசனில் தெளிவாக படிச்சுக்கலாம். இப்போதைக்கு பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெண்டுக்குமான வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், ரிட்டர்ன் ஃபைலிங் அண்டு கிளைமிங் ரீஃபண்டுக்கான வெப்சைட் வந்து www.gst.gov.in. இதுதான் வந்து சொன்ன 3 இதுக்கான வெப்சைட்டு. இவே பில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா eWaybill.gst.gov.in. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இவே பில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இதுதான் காமன் போர்ட்டலுக்கான பேசிக் ப்ரொவிஷன்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.